ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு லூசிஃபர் கேமர். இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேத்திக்கு வந்து ஏஞ்சலிக் பண்டி வந்து ஸ்பின் பண்ணியிருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து என்னுடைய ஃப்ரெண்டோடைய அக்கௌண்ட்டில் இந்த சத்துரு கோஜோடைய பண்டில் வந்து நீங்கள் இருக்க போகிறோம். ஸோ இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ டைமில் கிடைக்குது அப்படின்னு சொல்ல போகிறோம் உங்களுக்கு. ஸோ நீங்கள் யாரெல்லாம் அந்த பண்டில் எடுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ டைமில் எடுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்ச் எல்லாம் கொடுத்துக்கிறோம். பட் இது வந்து நான் வந்து பாட் ஐடியெல்லாம் க்ரியேட் மாற்றலை, ஏன்னா வந்து ஆல்ரெடி ப்ரைம் லெவல் 6 இருக்குது. ஸோ எப்பயும் லேட்டாக தான் கொடுப்பானுங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாலும் டேரெக்டாக கொடுக்குறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி, ஏன்னா வந்து இப்போ ஈவென்ட் ஸ்டார்ட் ஆகி இன்னும் ஒரு 8 நாள் தான் இருக்குது. ஸோ நம்ம அதனால் அதெல்லாம் மாற்ற வேண்டியன்னு அவசியம் கிடையாது. ஸோ கிளியர் கேட்ச் மட்டும் கொடுத்துட்டு உள்ளே போய்ட்டு ஒரு கோல்டு வச்சஸ் ஒரு 10, டைமண்ட் வச்சஸ் ஒரு 10 அதெல்லாம் போட்டு இது பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோல்டு வச்சஸ் வந்து ஸ்பின் பண்ணிவிடுவோம். ஸ்பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே டைமண்ட் வச்சு ஸ்பின் பண்ணலாமா, அதையும் ஒரு ஸ்பின் போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 9 டைமண்டை சுற்றுவோம், கொடுக்குறானா இல்லையான்னு பார்ப்போம். வாய்ப்பு இல்லைங்க, ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு 9 டைமண்ட் மட்டும் ஸ்பின் பண்ண சொன்னான், சரி அதை மட்டும் கை வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்டெல்லாம் கையே வைக்க மாட்டேன், பட் இது ஸ்பின்னும் பண்ண மாட்டேன். நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுவோம், ரிங் ஈவெண்ட்டுக்கு போய்டும். ஃபஸ்ட்டு 5 ஸ்பின்னு 45, 5 2 2 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஆரம்பம் வந்து 11 டோக்கன் கொடுத்துருக்காங்க. ஆரம்பமே வந்து லக்காக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த டைமிங்கில் ஸ்பின் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலையில் தான் ஸ்பின் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். மறுபடியும் ஒரு 5 ஸ்பின்னு 2 2 1 இப்போ ஏமாற்றிட்டானுங்க. ஒரு 7 டோக்கன் கொடுத்துருக்கான். மொத்தமாக 49 டோக்கன் இருக்குது. இது வந்து டபுள் டைமண்ட் டாப் அப் பண்ணி தான் இந்த டோக்கன் வந்து இந்த டைமண்ட் வந்து எடுத்து வச்சுது. ஸோ நான் வந்து இன்றைக்கி தான் கண்டென்ட்டுக்காக சுற்றுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் 5 டோக்கன் ஏமாற்றிட்டாங்க. 6 டோக்கன் தான் கொடுத்துருக்கான். இதேமாரி கொடுத்தாங்கன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம். இந்த 10 டோக்கன்லாம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ரைட்டு, ஃபஸ்ட்டு வாய்ஸ் பேக்காவது கொடுக்குறாங்கன்னா பார்க்கலாம். 5 ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஓரளவு கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். 8 டோக்கன் கொடுத்துருக்கான். ஓகே, 8 டோக்கன்லாம் வந்து அக்செப்டபுள் தாங்க, பட் ஓகே தான். பட் இதில் ஒரு 5 ஸ்பின் போடுவோமா, போட்டு பார்ப்போம் என்ன கொடுக்குறான்னு சொல்லிவிட்டு. சுத்தமாக கொடுக்கலங்க. அதே மேலு போலேயே 6 டோக்கன் தான் கொடுத்துருக்கான். நமக்கு அந்த ஈவெண்ட்டே வேணாடா சாமி, நம்ம வழக்கம் போலேயே இதிலேயே சுற்றிடுவோம். நம்ம அதெல்லாம் பண்ணால் சுத்தமாக டைமண்ட் கொடுக்க மாட்டோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஸ்பின் போகிறது எனக்கு கொஞ்சம் பெட்டர்னு நினைக்கிறேங்க. ஏன்னா என்னுடைய அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்பின்னே ஒன்று தான் போட்டேன், அதிலே வாய்ஸ் பேக் கொடுத்துட்டானுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 ஸ்பின்னாக போடுறோம், இன்னுமே வாய்ஸ் பேக் கொடுக்கலன்னு சொல்லும்போது கரெக்டாக வாய்ஸ் பேக் கொடுத்துட்டான். காது கேட்குதுங்க அவனுக்கு. 7 டோக்கன் கொடுத்துருக்கான். ஸோ வாய்ஸ் பேக்கை பொறுத்த வரைக்கும் நல்லா தாங்க இருக்குது, ஏன்னா அது ஆல்ரெடி நம்ம நிறைய பேர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், இப்போ வந்து 10 டோக்கன் கொடுக்குறானான்னு பார்ப்போம். இல்லைங்க, மொத்தமாக ஏமாற்றிட்டான், மொத்தமாக சுட்டிட்டான். 11 டோக்கன் கொடுத்துருக்கான். நான் வந்து அது ஒன்றும் இல்லைன்னு நினச்சேன், 11 டோக்கன் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஈவெண்ட் வந்து பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம டேரெக்டாக கொடுக்கலனாலும் ஓரளவுக்கு டோக்கன் தரான். போன வாட்டி 11 டோக்கனு, இந்த வாட்டி பார்த்திங்கன்னா 6 டோக்கன் கொடுத்துருக்கான். மொத்தமாக வந்து 17 டோக்கனு. மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 10 ஸ்பின் கோல்டு வச்சஸில் ஸ்பின் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இதெல்லாமே ஒரு ட்ரிக்கு தான். பார்ப்போம், ஒரு 5 10 அந்த கொடுக்குறோன்னா பார்ப்போம். இந்த வாட்டி இந்த கம்மியாக தான் கொடுத்துருக்கான், 5 டோக்கன் தான் கொடுத்துருக்கான். மறுபடியும் 1200 டைமண்ட் இருக்குது. 1200 டைமண்டில் இன்னும் ஒரு 5 ஸ்பின்னு ஒரு 6 டோக்கன் கொடுத்துருக்காங்க. வந்து ஸ்பீட் அடிப்போம், ஸ்கிப் அடித்து பார்ப்போமா எவ்வளோ கொடுக்குறான்னு பார்த்துட்டு. இப்பயும் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்கான். மறுபடியும் ஒரு 5 ஸ்பின்னு, 5 ஸ்பின்னில் என்ன கொடுக்குறான்னு பார்ப்போங்க. மறுபடியும் வாய்ஸ் பேக்கே கொடுத்தா விட நமக்கு ஒரு 20 டோக்கன் கிடைக்கும். வாய்ப்பு இல்லைங்க, 5 டோக்கனோட முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். 6 டோக்கன் கொடுத்துருக்கான். ஸோ மறுபடியும் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 1063 டைமண்ட் இருக்குது. அகைன் 5 ஸ்பின்னு, 5 ஸ்பின்னில் கொடுப்பானா, கொடுத்துட்றா 9 டோக்கன் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். 10 டோக்கன் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இந்தமாரி 10 கொடுத்தா விட நம்ம 2000 டைமண்டுக்கு மேலே செலவு பண்ண தேவையில்ல. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 126 டோக்கன் இருக்குது, எடுத்துடலாம் கண்டிப்பாக. பண்டில் கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து க்ரோஸாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது டோக்கன் வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 7 டோக்கன் கொடுத்துருக்கான். ஒரு 800 டோக்கனில் பண்டில் கொடுத்துட்டா மட்டும் போதும். அகைன் ஒரு 5 ஸ்பின்னு, 5 ஸ்பின்னில் கொடுக்குறானா பார்ப்போம். 5 2 2 1ன்னு கொடுத்துருக்காங்க. 8 டோக்கன் கொடுத்துருக்கான். ஸோ ரைட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு 5 ஸ்பின்னுங்க. இந்த 5 ஸ்பின்னில் கொடுக்குறானான்னு பார்ப்போம். இல்லைன்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. இந்த வாட்டி 5 தான் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். 6 டோக்கன் கொடுத்துருக்கான். ஸோ பரவாயில்லைங்க, டோக்கன் வைஸ் ஒரு வாட்டி நல்லா கொடுக்குறான், ஒரு வாட்டி இது பண்ணுறான். பட் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு 10 டோக்கன் ஒரு வாட்டி கொடுத்தானா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு பார்க்குறேன். ஸ்கிப் அடித்து பார்ப்போமா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. 9 டோக்கன் கொடுத்துருக்கான். பரவாயில்ல, 8 டோக்கன் கொடுத்தாலே ஓகே தாங்க எனக்கு தெரிஞ்சு 5 ஸ்பின்னுக்கு. பரவாயில்ல, 8 கொடுத்தா விட நம்ம வந்து ஒரு 2000 டைமில் கன்ஃபார்மாக எடுத்துடலாம். அகைன் ஒரு 5 2 1 1ன்னு கொடுத்துருக்கான். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு 6 டோக்கன் கொடுத்துருக்காங்க. இந்தமாரி கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து ரொம்பவே கடுப்பாகும். ஸோ அகைன் ஒரு 5 ஸ்பின் போடுவோம். ஒரு 500 டைமண்ட் தான் இருக்குது. ஓரளவுக்கு கொடுத்துருக்கான் தாங்க நினைக்கிறேன். 6 டோக்கன் கொடுத்துருக்கான். மொத்தமாக 188 டோக்கன் நம்மக்கிட்ட இருக்குது. மறுபடியும் வாய்ஸ் பேக் கொடுத்துருக்கான், ஆனால் டோக்கன் வந்து கொடுக்கல. ஸோ ரைட்டு, அப்புறம் பார்ப்போம். அகைன் ஒரு 5 ஸ்பின்னு, 5 ஸ்பின்னில் என்ன கொடுக்குறான்னு பார்ப்போம். போட்டாச்சு.
2 1 2 11 டோக்கனுங்க, பயங்கரம். இன்னும் வந்து நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா 343 டோக்கன் இருக்குது. 5 ஸ்பின் போடுவோமா, ஒரு ஸ்பின் போடுவோமா, டைமண்ட் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பின் போடுறது பெட்ரு. ஓகே, போட்டாச்சு. ஒரு ஸ்பின் தான் போட்டிருக்கோம். ஒவ்வொரு டோக்கன் கரெக்டாக 200 டோக்கனுங்க. மாதம் இன்றைக்கி வந்து இந்த பண்டில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஒரு சுற்று போடுவோமா, இல்லை வேணாம், அப்புறம் எதனா திட்டுவான், தேவையில்லைங்க. நம்ம இதோடய பார்த்துப்போம், முடிச்சுப்போம். எக்ஸ்சேஞ்ச் பண்ண பார்த்தீங்கன்னா 200 டோக்கனு 200 டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாமா? எக்ஸ்சேஞ்ச் கொடுப்போம். கங்க்ராச்சுலேஷன் ஃபார் சத்துரு கோஜோடைய பண்டல், சாரி சுகுணாவுடைய பண்டலுங்க. நான் பாருங்கள் வாய் வளருது எனக்கு. இதில் வந்து லுக் சேஞ்சஸ் எல்லாமே நமக்கு தனித்தனியாக பண்டல் வைஸ் கொடுத்துருக்கான். ஸோ நம்ம வந்து ஒரே இதுவில் வந்து லுக் சேஞ்சஸ் கொடுக்கல, அதிலே நமக்கு 2 பண்டல் மாதிரி கொடுத்துருக்கான். வாங்க உள்ளே போய்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு அதை எக்யூப் பண்ணுவோம். எக்யூப் பண்ணும்போது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. எங்கடா இருக்குது அந்த பண்டல்? இதோ இருக்குது பாருங்கள், சுகுணா பண்டலு. இது வந்து நார்மலாக அந்த ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கிற மாதிரி இருக்குது. ஃபேஸை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக இருக்குங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் வந்து 2த்துக்குமே சேம் பண்டல் தான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து மாற்றி பார்ப்போங்க. இதுக்கு வந்து எதனா போட்டு பார்க்கலாம். இந்த ட்ரெஸ்ஸு இது மாற்றினா கொழு மாதம் இருக்குங்க. ஒயிட் ஏஞ்சலிக்கும் அதுக்கும் சொல்லவே தேவையில்லையா, பயங்கரமாக இருக்குது. இருங்க ஷூவை மாற்றி பார்ப்போம். ஓகே காய்ஸ், இன்றைக்கான வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். பை பாய்.